ரெண்டாவது கொஞ்சம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமா புளித்தமா எல்லா பிசைந்த மாவையும் என்ன செய்யும் புளிப்பாக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம 1 கொரிந்தியர் 5 படிக்கும். கொஞ்சம் புளித்தமா அப்படின்னும் போது அந்த புளித்த மாவு நம்ம வீட்டில் இருந்தாலே அது வேஸ்ட்டு தான். நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அதை ஒன்று அதோட நல்ல மாவை ஆட் பண்ணுவோம், நிறைய ஆட் பண்ணுவோம், அந்த புளிப்பு போகும்படியாக. இல்லை, அந்த புளிப்புன்றது எதை தெரியுமா குடிக்குது? அந்த பழைய மனுஷனுடைய பழைய பொல்லாத வாழ்க்கை, கெட்ட குணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகள், அதெல்லாம் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை புளித்த மாவாக இருக்கிறது. அப்போ நம்ம நல்லவங்களா கர்த்தருக்குள்ளாக பிசைந்த மாவாக மாற்றப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த புளித்த மாவை கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த புளித்த மாவை என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் புளிக்க வச்சு வேஸ்டாக்கி போட்டுரும் இல்லையா. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம விட்டு வந்த கெட்ட பழக்க வழக்கங்களை இனி ஒருபோதும் அதை தொடாதபடிக்கு நம்முடைய புதிய மனிதனை நம்ம வீணடிக்கக்கூடாது. அதாவது ஆண்டவர் சொல்ற, பழைய துருத்தியில் புது ரசத்தை போடக்கூடாது, அது கிழித்து பீறி போடும், எதுக்குமே வேஸ்ட் உதவாமல் வேஸ்ட்டாக போடும். அதனால் நம்ம இந்த நாளில் அதை சிந்திக்கணும். நம்மளுக்குள்ள எதனா பழைய துர்க்குணங்கள் இருந்தாக்கா அதை விட்டு களைஞ்சிட்டு, அது புளித்தமா, அது வேண்டாம், கர்த்தருடைய பிசைந்த மாவாக அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற பரிசுத்த வாழ்க்கை தான் அதை குறிக்குது. அதனால் நல்ல மாவாக அப்பா ஆண்டவர் சொல்கிறது, கர்த்தர் புளிப்பில்லாத பண்டிகை தான். அதனால் ஆண்டவர் புளிப்பை விரும்புகிறது இல்லை. இன்னொரு இடத்துல புளிப்பு அது முழு மாவையும் புளித்த மாவாக்கி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை விளக்குறது. ஆனால் புளித்தமான்னு இங்கே குறிப்பிடப்படுறது துர்க்குணங்கள். அதனால் அந்த துர்க்குணங்களை விட்டு ஒழிப்போம். கொஞ்சம் புளித்தமாக தான், அதை விட்டுருங்க, வேண்டாம், விட்டுடுவோம்.